இன்று நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பு பெருவிழாவின் வழியாக நாமும் புத்துயிர் பெற்ற மக்களாகவும் கிறிஸ்துவுக்குள் நாம் திருமுழுக்கு பெற்றவராகவும் அவரது திருச்சபையுடைய மந்தையாகவும் அவர் மீது ஆழமான விசுவாசம் கொண்ட மக்களாகவும் நாம் வாழடைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பும் அவர் தந்த அந்த மீட்பும் தன்னுடைய பாடுகளின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கிடைக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றது. பல நேரங்களில் இந்த உலகில் வாழ்கின்ற நாட்களிலெல்லாம் துன்பம் நிறைந்த வாழ்வாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வருகின்ற மனிதர்களாகவும் வாழ்கின்றோம். சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களால் நாம் தவறை விழுந்த மனிதர்களாகவும் மனமாற விருப்பமில்லாத மனிதர்களாகவும் மாறுகின்றோம். குற்றம் செய்த மனங்களை கூட குற்றமில்லாத ஒரு தந்தைக்கு நம்மையே நாம் ஆக்கிக்கொள்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம். இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதலின் வழியாக நாமும் அந்த பாவங்களிலிருந்து நம்மை கட்டி வைத்திருக்கின்ற பிடிகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்கால் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பும் அவர் தந்த மீட்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அவர் தந்த அந்த மீட்பில் வரத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் சீடர்களாகவும் வாழ வரம் கேட்போம். இந்த தூய மனங்களை நாம் கொண்டாட அந்த பெரும்பருக்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக நாம் வருந்தி நம் இறைவனிடம் மன்னிப்பை அறிவிப்போம். எல்லாம் இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எல்லாருடைய நீர் இறக்கவை நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
முதல் வாசகம். எனது இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவரோடு உண்டு குறித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 மற்றும் 37 முதல் 43 முடிய. அந்நாட்களே பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுகள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு, கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்கவைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தோன்று கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு ஒன்று குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசு தாம் மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகிரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரையும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனை நாடும் உள்ளதாக உங்கள் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் மாற்றம் நீரோடு தீரும் என்ற பிறையும் இறைவனை நாடும். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அந்த கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி கொள்வீர்களாய் தோன்றுவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு தொடர்பாளத்தால் அடையாளம் இருந்திருப்போம். மாண்புகாய் மீட்டுக் கொணர்ந்தவரை மாசூர் கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசூர் நம்மை இணைத்தார். சாவும் உயிரும் நம்மிடையே புரிந்து உயர்ந்தது போரினிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையின் உயிரோட்டமாகிறார். வழியில் என்ன கண்டாயும் மரியே எமக்கு குறைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை தந்தையினை உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒவ்வொரும் ஆட்சியும் கண்டேன். சான்று பார்த்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தையும் அவர் தம் தூய குயிலையும் நேராய் கண்ணார கண்டேன். கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தார். இதோ உமக்கு முன்னாகவே செல்வம் கலிலேயருக்கு செல்வர் கலிலேயருக்கு மரித்தோர் நின்று உண்மையிலேயே கிறிஸ்து உயிர்த்தது யாமறியும். வெற்றி கொள் வேந்தரை எம் மீது நீரே இறக்கம் கொள்வீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவரோடு இருப்பார். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருளின் முன்பே மகதலா மரியாள் கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனியாக கொண்டிருந்த மற்ற சிலரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக் கொண்டு போய் விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்டு பேதுருவும்
மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் துணிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுரு வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்றொரு சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நாம் என்ன விழாவை கொண்டாடுகிறோம்? இன்னைக்கு என்ன விழா கொண்டாடுறோம்? உயிர்ப்பு பெருவிழா. சரி, அப்ப இந்த உயிர்ப்பு பெருவிழா எதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது? இந்த உயிர்ப்பு பெருவிழா எதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது? நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே, இல்லையா? இந்த உயிர்ப்பு பெருவிழா எதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது? உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் எதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது? பிறப்பினால். மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல், சரிங்களா, இந்த உயிர்ப்பு பெருவிழா எதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது? கிறிஸ்தவம். அதாவது கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்துவை நம்புகின்றவர்களுடைய திருச்சபை இங்கு ஆரம்பிக்கும். இயேசு அதெல்லாம் சொன்னாலும், முன்னாடி எல்லாம் செஞ்சிருந்தாலும், இந்த கிறிஸ்தவம் யாரெல்லாம் கிறிஸ்தவன் நீங்க சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே எது அடிப்படையில் ஆரம்பிக்கிறதுனா இந்த உயிர்த்தெழுதலில் இருந்து தான் வரலாறு ஆரம்பிக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, தொடக்கத்தில் இருந்த திருச்சபையில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருமுழுக்கு கொடுக்கும். அந்த ஒரு முறை திருமுழுக்கு இந்த உயிர்த்தெழுதல், இந்த ஈஸ்டர் அன்னைக்கு தான் நைட்டு தான் கொடுக்கப்படும். அதுவரை யாராவது கிறிஸ்தவர்களாக மாற விரும்பினாலும் கூட அவர்கள் அந்த ஒரு வருடம் முழுவதுமே அவர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த திருச்சபையோடு இணைந்து பணியாற்றி இருக்க வேண்டும். அவர்கள் இந்த திருச்சபையில் இருக்கிற அங்கத்தினர்களோடு ஒன்றாய் கலந்திருக்க வேண்டும். இந்த திருச்சபை அவர்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்ததோ, எதையெல்லாம் நம்பிக்கையின் பிரகடனமாக சொன்னதோ அவை அனைத்தையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் முடிந்து கற்று தேர்ந்து தெளிந்த பிறகுதான் அவர்கள் திருமணத்துக்கு தகுதியாக மாறுகிறார்கள். அந்த நாளில் தான் ஒரு வருடம் கழித்து உயிர்த்தெழுதல் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நைட்டு அந்த திருமணத்து அவர்கள் பெறுவார்கள். இன்னைக்கு நாம் எல்லாரும் நாள் கிடைக்கிறப்ப, நேரம் கிடைக்கிறப்ப இந்த நாளும் இந்த நாளும் பார்த்து நீங்க திருமணத்துக்கு. அதனால தான் நான் கேட்ட கேள்விக்கு எங்கு ஆரம்பிக்கிறது என்று தெரிய, உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டிருந்தா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க எங்கு ஆரம்பிக்கிறதுனா. ஏன்னா அந்த காலத்தில் நான் சின்ன வயசுல இருக்கிறதுக்கு
வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்பயே அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. 2ஆம் வாட்டிகன் சங்கத்துக்கு பிறகுதான் இவை சற்று மாற்றம் அடைந்தது. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் யாருக்குமே தெரியவில்லை இந்த கிறிஸ்தவம் எங்கிருந்து ஆரம்பித்தது. அது எப்படி எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால் இயேசு வரலாறு இப்படித்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்படி என்றால் அவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து முதல் நாள் 3 நாளுக்கு முன்பாகத்தான் அவர் சிலுவையில் தொங்கி இருந்தார். அந்த சிலுவையில் தொங்கி இருந்ததிலிருந்து முதல் நாள் தான் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அப்படி அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டதிலிருந்து 40 நாள் அவர் எரிசிலை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அவர் 40 நாள் முன்பாக எங்கு இருந்தார், எதை செய்தார், இப்படி எல்லாத்தையும் இதிலிருந்துதான் இந்த இயேசுவினுடைய பிறப்பு வரை சென்றடைந்தது. கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இருந்த நாசரேத்தில் இருந்த ஒரு கன்னியிடம் கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார். அந்த நிலை வரைக்குமே இவை அனைத்தும் வரலாறாக இங்கிருந்துதான் ஆரம்பித்தது. அதே போதுதான் இந்த திருமுறைப்பில் இருந்துதான், இந்த உயிர்த்தெழுதலில் இருந்துதான் இன்றைய நம்முடைய திருச்சபையுடைய வரலாறும் ஆரம்பிக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இன்றைய நற்செய்தியினுடைய பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதைத்தான் ஓர் உண்மையாக அழகாகவும் எடுத்து பார்க்கின்றது. முதலில் இன்றைய நற்செய்தி வாசித்தோம் இல்லையா? முதல்ல யாரு போய் கல்லறையை பார்த்தார்? மகதலேனா மரியா. சரிங்களா? அப்ப இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தான்னு சொல்லி நேற்றை நைட்டு வாசிச்ச நற்செய்தியில் வாசிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா மகதலா மரியா இயேசுவை சந்தித்து இயேசுவை அவர் அறிந்தும் ஆனால் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எல்லாத்தையும் குழந்தைக்கு பயன்படுத்த ஓடிட்டு நேராக ஓடிட்டு யாரும் சொல்றாங்க? பேதுருவிடமும் அவருடைய அன்பு சீடர்கள். சரிங்களா? இது முதல். இரண்டாவது, அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கும். மூன்றாவது, அவர் கலிலேயாவுக்கு நேற்றைய நற்செய்தியுடைய இரவு பகுதியில் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பார்த்தீங்கன்னா, நான் கலிலேயாவுக்கு விரைந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன், நன்கு உங்களை சந்திப்பேன் என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும்படியாக மகதலேனா மரியாளுக்கு சொல்லுகிறார். இது மூன்றாவது. நான்காவதாக பேதுருவும் அவருடைய அன்பு சீடரும் ஓடி வருகிறார்கள். ஆனால் இங்கு அன்பு சீடர் வாயிலேயே நின்று விடுகிறார். ஆனால் பேதுருவோ உள்ளே நுழைந்து விடுகின்றார். இன்றைய நற்செய்தியுடைய இந்த 4 பகுதிகளை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, மகதலா மரியாவுக்கு அவர் ஏன் தோன்ற வேண்டும்? ஏன் ஒரு பெண்ணிடம் அவருடைய நற்செய்தியை முதலில் அறிவிக்க வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கின்றது. படைப்பின் தொடக்கத்தில் ஏவாள் செய்த ஒரு பாவத்தால், ஒரு பெண் செய்த பாவத்தால் இந்த உலகில் பாவம் நுழைந்தது. அதே போல ஒரு பெண்ணினுடைய கீழ்ப்படிதலால் நமக்கு மீட்பு பிறந்தது. அதே வேளையிலே நற்செய்தி ஒரு மனமாற்றத்தால் மீட்பு வருகின்றது. ஏனெனில் மகதலா மரியாள் ஒரு மனமாற்றம் அடைந்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெண். எனவே மனமாற்றம் அடைந்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பெண்ணுக்கு தான் அவர் மீட்பின் நற்செய்தியை முதலில் அறிவிக்கின்றார். அப்படி என்றால் படைப்பின் தொடக்கத்தில் இருந்த பாவம் ஒரு பெண்ணிடமிருந்து வந்தது. ஒரு கீழ்ப்படிதலையால் உலகில் பாவம் போக ஒரு வழி கிடைத்தது. நம்பிக்கையினால் நீ மனமாறினால் நீ மீட்பு பெறுவார் என்பதையும் இந்த பெண்ணுக்கு முதலில் அறிவிக்கப்பட்டது. இது முதலாவதாக. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கல்லறை வெறுமையாக இருந்தது. அதாவது இந்த உலகில் நீ எதுவுமே நிச்சயமற்ற உலகமாக இருக்கின்ற பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையை நோக்கி கொண்டே போக வேண்டும். நீ கடவுள் உன்னை எதற்கு படைத்தாலோ அதை நோக்கியே செல். நீ கவலைப்படுவதால் ஒன்றும் கூடுவதில்லை, ஒன்றும் குறைவதுமில்லை, ஒன்றும் நீ முன்னால் மாற்றவும் முடியாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக, அந்த பகுதியின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு உண்மையை எடுத்துக் காட்டுகின்றார். அதே வேளையிலே இந்நாள் வரை பாவம் தன்னுடைய பிடியில் வைத்துக் கொண்டிருந்த, சாதி வழியாக பிடித்துக் கொண்டிருந்த அத்தனை மனிதர்களையும் இயேசுவினுடைய ஒரு உயிர்த்தெழுதலின் வழியாக பாவம் அங்கு தோற்று
விட்டது, அங்கு சாவு தோற்றுவிட்டது என்பதையும், இயேசு வெற்றியின் வேந்தராக உயிர்த்தெழுந்தார் என்பதையும் அந்த பெருமையான கல்லறை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. மூன்றாவதாக இயேசு தன்னுடைய சீடர்களிடம் மகதலா மரியா வழியாக சொல்வது என்னவென்றால், என்னுடைய சீடர்களிடம் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறேன், அங்கு அவர்களை சந்திப்பேன் என்று கூறுகிறார். அதனுடைய அர்த்தம், இயேசுடைய பிறப்பு கலிலேயாவில் உள்ள கானாவூரில் இருக்கின்ற ஒரு கன்னியிடம் அனுப்பப்படுகின்றார் கபரியேல் வானவர். அப்படி என்றால் இயேசுவும் கலிலேயாவுக்கு செல்வதாக அவர்களுக்கெல்லாம் முன்பாக நான் அங்கு செல்வதாக அறிவிக்கின்றார். இது எதனுடைய தொடக்கம் என்றால், எங்கு தொடங்கியதோ அதிலேயே இயேசு போய் முடிந்து அங்கு முடித்து வைத்து பார்க்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அதே இடத்திற்கு மீண்டும் செல்வதுதான் உங்களுடைய கடமை. நீங்கள் கடவுளிடமிருந்து வந்திருப்பதால் மீண்டும் கடவுளிடமே செல்ல வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. அதை கடவுள் உங்களுக்கு வழிகாட்டிய விண்ணுலகம் நோக்கிய பயணம்தான் இந்த கிறிஸ்தவ பயணம். எனவே நீங்கள் இந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால், நீங்கள் எங்கு ஆரம்பித்தீர்களோ அதே இடத்திற்கு நீங்கள் மீண்டும் கடந்து செல்வீர்கள் என்றுதான் இயேசுவினுடைய இந்த கலிலேயா பயணம் நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நான்காவதாக பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பு சீடரும் பேதுருவும் ஓடி வருகிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய அன்பு சீடரோ கல்லறை வாயிலில் நின்று விளக்கின்றார். ஆனால் பேதுருவோ நேராக உள்ளே சென்றார். இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும் தன்னுடைய அன்பு ஒப்பற்ற அன்பை கொட்டி வாரி வழங்கி இருக்கின்றார். இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட அவருடைய அன்பை கொட்டி அடி கொடுத்திருக்கின்றார். அதனுடைய அடையாளம் தான் இந்த திருப்பலியில் அவரது உடலில் இரத்தமுமாக மாறுகின்ற அந்த மறைப்பு. எனவேதான் நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் அளவுக்கு அதிகமான அன்பை கொண்டிருந்தாலும் பல நேரங்களில் நம்மிடம் விசுவாசமற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக, இயேசுவை கண்டும் காணாத மனிதர்களாக, ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மனிதர்களாக நாம் பல நேரங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதையும், இறைவனுடைய விண்ணக பயணத்தில் விண்ணகத்தின் வாயிலில் தான் நாம் நின்று விடுகின்றோம். ஏனெனில் சரியான வழிகாட்டுதல் இல்லாத மனிதர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்பதின் அடையாளமாக அங்கு ஆண்டவருடைய அன்பு சீடர் வெளியே வாயுவதற்கு விண்ணரசில் நிற்பது போல அவர் கல்லறை வாயிலில் நின்று விடுகின்றார். ஆனால் பேதுருவோ அவர் விரைவாக உள்ளே செல்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசுவினுடைய திருச்சபை தான் அதற்கு வழியாக இருக்கின்றது. அதன் வழியாக மட்டுமே நீங்கள் உள்ளே நுழைய முடியும். விண்ணரசுக்குள் நீங்கள் அவர் வழியாகத்தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அதை விசுவாசத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியும். திருச்சபை உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றதோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை காண்பீர்கள், அவரை உணர்ந்து கொள்வீர்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்வீர்கள் என்பதைத்தான் இந்த நற்செய்தியுடைய இறுதி பகுதியிலே ஒரு வார்த்தை வழியாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இயேசுவினுடைய அன்பு சீடர் கல்லறைக்குள் நுழைந்த உடனேயே அங்கு அவர் பார்ப்பது என்னவென்றால், உள்ளே செல்கின்றார், காண்கின்றார், நம்பிக்கை கொள்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் திருச்சபையின் வழியாகத்தான் உள்ளே நுழைய முடியும். நீங்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியும், அவர் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். எனவே திருச்சபை உங்களுக்கு எதை சுட்டி காட்டுகின்றதோ, திருச்சபை உங்களுக்கு எதை வழிகாட்டுகின்றதோ அதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றால் இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலும் நமக்கு வழிகாட்டுகின்றது. இயேசுவின் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உயிர்த்தெழுதல் வழியாக நீங்கள் திருச்சபை வழியாக சென்று இயேசுவை கண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகின்றது. அந்த முதல் வாசகத்தின் வழியாக நாம் அனைவரும் இயேசுவோடு ஒன்றாய் இணைந்து சாட்சிகளாக மாற வேண்டும். அவருக்காக நம்மையே நாம் உடைத்து கொடுக்க வேண்டும். ஏனெனில் தன்னையே அவர் உடைத்து கொடுத்து நமக்கு மீட்பு கொடுத்த அந்த திருமகன் வழியாக நாமும் அவருக்கு சாட்சியவர்களாக வாழ வேண்டும். அவருடைய துணையாளரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த துணையாளரை கொண்டு நாமும் அந்த நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும் என்றுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அது
அதே வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உங்களது கவலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள், மீண்டும் உயிர்த்தெழுந்த மனிதர்களாக மாறுங்கள். விண்ணரசு நோக்கிய பயணத்தில் நீங்கள் அதை முழுமையாக தொடர்ந்து செல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒவ்வொருவரும் விண்ணுலகை சார்ந்தவர்களாகவே இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்தவம் தொடங்கியது இந்த உயிர்த்தெழுதலின் வழியாக. அவர் கொடுத்த அந்த அன்பும் வழிகாட்டுதலும் இந்த திருச்சபை வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அவரை கண்டு கொண்டவர்களாக, அவரோடு ஒன்றாய் பயணிக்க திருச்சபை வழிகாட்டுவதன் வழியாக நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது நீங்கள் எங்கு ஆரம்பித்தீர்களோ அதே இடத்திற்கு பயணம் செய்ய வழிகாட்டுவார் என்றும், அதே வேளையிலே நீங்கள் தனியாக செல்ல முடியாது. எனவே அவருடைய துணையாளரை கொண்டு அவருக்கு சாட்சியாக இருங்கள் என்றுதான் இந்த ஒட்டுமொத்த இறைவாக்கியம் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் நானும் இந்த உயிர்த்தெழுதலின் வழியாக அவர் அழைப்பு விடுக்கின்றார். அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்றனால் அவருக்கு சாட்சியம் மிக்கவர்களாகவும் இயேசுடைய உயிர்த்தெழுதலை அனைவருக்கும் பறைசாற்றுகின்றவர்களாகவும் வாழ வர கேட்போம். இறைவன் என்றும் வாழ்த்து தருவாராக. ஆமென். எழுதில் விசுவாச பிரமாணத்தை கேளுவோம். கிறிஸ்து நமக்காக உயிர்த்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுத்து தன்னுடைய திருச்சபையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக இருக்கும்படியாக அழைப்பு விடுக்கின்றார். அத்தகைய அழைப்பு விடுக்கின்ற ஒப்புயர்வற்ற நம்முடைய கிறிஸ்து அரசருக்கு நம்மையே நாம் கொடுக்க நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் நம்முடைய உயிர்த்த ஆண்டவரின் வழியாக அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். மரணத்தை வென்று உயிர்த்த அன்பு இயேசுவே, நீர் உருவாக்கிய திரு அவை உமது உயிர்ப்பின் மறைப்பொருளை முழுமையாக அறிந்து அதை பங்கேற்று உலகெங்கும் உமக்கு சான்று பகரும் வண்ணம் நற்செய்தியின் துணிவுடனும் உற்சாகத்துடனும் அறிவிக்கும் புத்துணர்வை பெற்றிட உயிர்த்த அன்பு இயேசு வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். வெற்றி வீரராக உயிர்த்த அன்பு இயேசுவே, உமது உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நாங்கள் உமது மதிப்பீடுகளுக்கு ஏற்பவும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்பவர்களாகவும் விளங்கி உமது அரசை பரப்பிடும் பணியாற்ற
அன்பு இயேசு வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பின் ஆண்டவரே, இயேசு உயிர்த்தார் என்னும் மாபெரும் வரலாற்று உண்மையை விசுவசிக்கும் கோடான கோடி மக்களில் எங்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. உம்மிடம் கொண்டுள்ள இந்த விசுவாசத்தில் நாங்கள் இறுதி வரை நிலைத்திருக்க உயிர்த்த அன்பு இயேசு வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இருளில் ஒளியாக உயிரோடு எழுந்த அன்பு இயேசுவே, உலகில் போர்களால் இயற்கை பேரழிவுகளால் இருந்து கிடக்கும் மக்களின் அவல நிலை, நம் நாட்டில் நிலவும் ஜாதி சமய மொழி பிரச்சனைகள், அதனால் விளையும் தீவிரவாதம் ஆகிய இருள் அகன்று அன்பு, அமைதி, நீதி, மகிழ்ச்சி ஆகிய ஒளி எங்கும் பரவிட உயிர்த்த அன்பு இயேசு வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரையும் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை குணமாக நம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். இவைகளில் ஆண்டுகளாக கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், என்னுடைய பெருமானைப்படி எல்லா தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்படி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் திருவை வியத்தகு முறையில் புதுப்பிறப்படைந்து வளர்ந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை உள்ளே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து வைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக சிறப்பான நாள் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்களது சாவை தமது சாவால் அடைந்தவரும் தமது உயிர்ப்பினால்
எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்தா மகிழ்ச்சி கொண்டு அனைத்துலகும் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே இவையாகவே தூய்மையான தேவனுடைய குழந்தையை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் நினைக்கின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக்கும் விளக்கிதை மலர்வளவாக்கும். அவர் பாடுபட உலக்கடிந்து தம்மை கையளித்தபோதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக தயாரிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுகளும் அப்பத்தை வைப்படைத்து பின்னத்தை உமக்கு ஒப்படைக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு உடைய தகுந்தவர்கள் என்னை விளைத்துக் கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாருக்கு சேர்க்க வேண்டும் என உண்மை காரணம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அறிவாளர் சகாயரார்,
எங்கள் முன்னாளாய தேவதாசந்தோ எல்லா திருநிலைகளாலும் இவரோடும் ஒரு திருவை அன்பு நிறைவேற செய்திருக்கிறோம். மேலும் இத்தரும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரண்டு அனைவரையும் இறக்கத்துடன் கூர்ந்து திருமுகமுடையும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரம். கடவுளின் கனித்தாயாம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசி, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாம் நிறைவாக கொண்டு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றி வருவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகும் இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் வாழ்நாள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வாழும் ஒன்றும் என்னை தீர்க்கவா
பகிர்மை அழிந்திட பகிர்ந்து வளர்ந்திட தீவியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட உயிரி இறைவா உணவில் வழி வருவார் வாழமுள்ள விண்ணி தீர்க்கவா வாழி பாதை நாடு மாற்றவா. கிறிஸ்துவின் நாமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களின் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தி விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு ஆண்டுகளையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் குறித்தாக. ஆமென். இன்று 31ஆம் தேதி ஆண்டவருடைய உயிர்ப்பு பாஸ்கா ஞாயிறு. வருகிற வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம், இம்மாதத்தின் முதல் வெள்ளி அன்று மாலை 6 மணிக்கு திருமணி ஆராதனை, அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். 7ஆம் தேதி ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு, இறை இறக்கத்தின் ஞாயிறு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். இதே போல நிறைய பேர் சொன்னது போலதான் இன்னைக்கு தான் நம்ம கிறிஸ்தவத்தை ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்முடைய தொடக்கம். எனவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டும்படியாக நாம் என்றும் வாழ வேண்டும். அனைவரும் எழுந்து நன்றியோடு கொண்டாடுவோமாக. இறைவா, உமது அவையின் கனிவுடன் காக்கிறோம். இவ்வாறு பாஸ்கா மணிகளால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய சிறப்பு ஆசீர்வாதம் பணிவன் பணிவனை ஜெபிப்போம். எல்லா இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் வழித்திலிருந்து இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயர்த்தினால் நிறைவாழ்வுக்கு உங்களை கருதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வு கொடைகளால் உங்களை இறக்குவாராக.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பாவிகள் மனதிருக்க வேண்டியும் புத்தரிக்கும் கிடந்த வேதனைப்படும் மாணவர்களுக்காகவும் மனச்சாடலுமாக நிறைவேறுவது போல மனதிடம் நிறைவேறுவது இந்த பணியை வாழ்க்கும் ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியர் நீரி உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரியர்